ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி சர்க்கரை பொங்கல். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ. ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது 200 கிராம் பச்சரிசி. நான் இன்றைக்கி பாசிப்பயிறு சேர்க்காம செய்ய போகிறேன். நீங்கள் பாசிப்பயிறு சேர்க்க போறீங்கன்னா அரை கப் பாசிப்பயிறு, அதாவது 100 கிராம் பாசிப்பயிரை 1 டீஸ்பூன் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கொள்ளுங்க, சரியாக இருக்கும். நான் இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்திருந்தேன். அதே கப்பில் 3 கப் தண்ணி அளந்து விட்டுட்டு 1 கப் பால் அளந்து விட்டு கொள்ள போகிறேன். நீங்கள் பால் சேர்க்க விருப்பம் இல்லைண்டா 4 கப் தண்ணி சேர்த்து கொள்ளுங்க. ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறீங்களா 3 விசில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க, சரியாக இருக்கும். பானையில் செய்ய போகிறீங்கன்னா அரிசி குழையிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக முந்திரியையும் பிளம்ஸையும் வறுத்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்கிறேன். நெய் உருகினதும் 50 கிராம் முந்திரி சேர்த்துக்கொள்கிறேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்கள் அவ்வளவு போட்டு செய்து கொள்ளுங்க. இது நல்லா பொன்னிறமானதும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக 50 கிராம் பிளம்ஸ் எடுத்திருக்கேன். அதையுமே அதே நெய்யில் போட்டு நான் வறுத்தெடுத்து கொள்ள போகிறேன். இது பலூன் மாதிரி ஊதி வரக்குள்ளே எடுத்தீங்களா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பலூன் மாதிரி நல்லா ஊதி வந்துட்டுது. இதை அடுப்பில் இருந்து இறக்கி கொள்ளலாம். அடுத்ததாக 350 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/3 கப் தண்ணியை ஊற்றி அதை கரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். பாகு காய்ச்ச தேவையில்லை. இந்த சர்க்கரை இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சாலே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டுது. இதை அடுப்பில் இருந்து இறக்கி வடிகட்டி கொள்ளலாம். இப்படி வடிகட்டும் போது சர்க்கரையில் நிறைய தூசு மண்ணெல்லாம் இருக்கும், அது வந்துடும். அதனால் இப்படி வடிகட்டி சேர்த்து கொள்ளுங்க. இப்போ அடுப்பில் வச்ச ரைஸ் வெந்துட்டான்னு திறந்து பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி சூப்பராக வெந்துட்டுது. இதை கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருக்க சர்க்கரை பாகு அரிசியில் சேர்த்துக்கொள்கிறேன். நான் சேர்த்த சர்க்கரை பாகு அரிசியில் நல்லா சேர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கொள்ளுங்க. அரிசியும் சர்க்கரை பாவும் நல்லா சேர்ந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்குமெண்டா நீங்கள் 5 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கொள்ளலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நான் நெய்யில் வறுத்து வச்சிருக்க முந்திரியையும் பிளம்ஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பில் இருந்து இறக்கினீங்களா சரியாக இருக்கும். என்னோட சர்க்கரை பொங்கல் சூப்பராக சூடாக ரெடி ஆகிட்டு பொங்கல் பானை பொங்கி பெருகினது போல எல்லாருடைய வீடுகள்லையும் மனங்கள்லையும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருகிட பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக எல்லாரும் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். Thank you.